மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 39. பலவித உணர்ச்சிகளின் கலவையாக அமர்ந்திருந்தான் செந்தில். அறையில் நடந்த பேச்சுக்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருந்தவன் தளிர் வெளியில் வரும் மோசை கேட்டதும் வேகமாக அறைக்கு வந்துவிட்டான். வந்ததிலிருந்து அவள் வார்த்தைகள் மட்டுமே அவன் காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன. அவரை விட்டு போக மாட்டேன் என்ற அவளின் பிடிவாதம் கண்டு அவன் இதழில் புன்னகை அரும்பியது. நிஜமா என்னத்தான் விரும்பினாரா மாமா? அவள் குரலில் தெரித்த உற்சாகமும் எதிர்பார்ப்பும் அவளை பார்க்காமலேயே அவனால் உணர முடிந்தது. அது அவன் மனதை ஏதோ செய்தது. அவரை கஷ்டப்படுத்தாம இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் என்ற அவளின் வார்த்தைகள் அவனை வெகுவாக தாக்கின. மகிழ்ச்சியும் வருத்தமும் மாறி மாறி வந்து தாக்கி கொண்டிருக்க அதிலிருந்து விடுபட வேண்டி தன் பைக்கை எடுத்துக்கொண்டு நண்பர்களை காண சென்று விட்டான். இரவுதான் வீட்டிற்கு வந்தான். அறையில் தளிர் அமர்ந்து வகுப்பிற்கான குறிப்பு எடுத்து கொண்டிருக்க அவளை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு துண்டை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றான். குளித்துவிட்டு பனியனும் இடுப்பில் கட்டிய துண்டோடும் வெளியில் வந்தவன் திகைத்தான். எப்போதும் அவன் அறைக்குள் வந்தால் எழுந்து வெளியில் சென்றுவிடும் தளிர் இன்று அங்கேயே அமர்ந்திருந்தாள். தன் உடையை எடுத்துக்கொண்டு மீண்டும் குளியல் அறைக்குள் செல்ல முயன்றவனின் எதிரில் வந்து நின்றாள் தளிர். அவளை தவிர்த்து விட்டு செல்ல போக மீண்டும் மீண்டும் அவன் முன் வந்து நின்றாள். அவளை நேருக்கு நேர் பார்த்து என்ன என்றான். அவளும் அவன் பார்வையை தவிர்க்காமல் சாரி என்றாள். அழுத்தமாக அவளை பார்த்தான். பின் எதுவும் பேசாமல் அவளை தாண்டி சென்றான். மீண்டும் அவனை தடுத்து நின்றாள். வழிய விடு என்றான் கடுமையான குரலில். மாட்டேன், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஏளனமாக புன்னகைத்தான். மன்னிப்பை மிரட்டி வாங்கக்கூடாது. உரிமைப்பட்டவங்க கிட்ட எப்படி வேணும்னாலும் வாங்கலாம். என்ன உரிமை? அப்படியே ஒன்று வச்சு என்ன தெரியும்? கையை ஓங்கினான். கண்கள் மூடி முகத்தை திருப்பி கன்னத்தை காட்டினாள். எத்தனை அடி வேணும்னாலும் அடிச்சுக்கோங்க. அதில் உங்கள் கோபம் குறைஞ்சா எனக்கு சந்தோஷம்தான். அவளை முறைத்துவிட்டு அவளை தாண்டி சென்றான். இப்போது அவள் அவனை தடுக்கவில்லை. ஆனால் அவள் குரல் பின்னால் கேட்டது. இந்த ஒரே ஒரு தடவை என்னை மன்னிக்க கூடாதா? இன்னொரு தடவை உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன் கெஞ்சலாக கேட்டாள். அவசரமாக குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டு பட்டென்று கதவை சாத்தினான். என்று காதை பொத்திக் கொண்டான். மலரு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவள் பின்னாலேயே சுற்றியபடி கேட்டாள் தளிர். என்ன? தெரிந்தும் தெரியாதது போல் அசட்டையாக கேட்டாள். அவர் லவ் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, அது என்னத்தானா? ஓ, இதுக்கு இவ்வளோதான் உங்கள் ரியாக்ஷனா? வருத்தமாக கேட்டாள். வேற என்ன செய்யணும்? வேணும்னா மைக் வச்சு ஊரெல்லாம் அனௌன்ஸ் பண்ண சொல்லவா? முகத்தை சுருக்கி செல்லமாக முறைத்துவிட்டு சென்று விட்டாள் தளிர். அவள் சென்ற பின் மலரின் இதழில் புன்னகை அரும்பியது. சிறிது தூரம் சென்ற தளிர் ஏதோ தோன்ற மீண்டும் மலரிடம் வந்தாள். உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சந்தேகமாக கேட்க பதில் சொல்லாமல் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள். ஏன் என்கிட்ட சொல்லலை? உரிமையாக கடிந்து கொண்டாள். சொல்லியிருந்தா மட்டும் என்ன மாறிடப் போகுது? புரியல. இதோ இப்போதான் உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சே, என்னத்தை மாற்றி கிழிச்ச? அவளின் எல்லலான கேள்வியில் தளிரின் முகம் சுருங்கியது. உன்கிட்ட தான் கேட்டேன் அதட்டலாக கேட்டாள். அது அது வந்து அவர்கிட்ட பேசவே எப்பவும் பயமாக இருக்கும். இப்போ அவரை நேராக பார்த்து சாரி கேட்டுட்டேன். பா, சூப்பர்! அவள் கோரிய விதத்திலேயே அது கிண்டல் என்று புரிய இன்னும் அவள் முகம் சிரித்து போனது. இங்கே பாரு தளிர், அவனுக்கு தான் உன்னை பிடிக்கும்னு தெரிஞ்சிடுச்சில்ல, அவனுக்கு உன்கிட்ட என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிடுச்சில்ல, அதை வச்சு சரி கட்டி அவனை உன் பின்னாடி வர வைப்பியா? அதை விட்டுட்டு சாரி பூரின்னுக்கிட்டு. ஓ, அப்படி சொல்கிறீங்களா? அப்படித்தான் சொல்கிறேன். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணணும்? அவளை முறைத்து விட்டு, இந்த தோசை திருப்பியை இங்கே தான் எங்கேயோ வச்சேன், எங்கே போச்சு என்றவாறே சுற்றி முற்றி தேட, நோ மலரு, நோ வயலன்ஸ், நானே பார்த்துக்கிறேன், கூல் கூல் என்றவள் சட்டென்று அவளை பின்னே இருந்து அணைத்து அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். எதுக்கு ஒரு முத்தத்தை வேஸ்ட் பண்ணுற? போய் அவனுக்கு கொடு. ஆ, அவருக்கா? எதுக்கு இப்படி வாயை பொழக்கிற? நீதானே அவனுக்கு கொடுத்தாகணும், இல்லை வேற ஆளை ஏற்பாடு பண்ணுவியா? சீச்சி என்று முகத்தை சுழித்தாள் தளிர். அப்பப்போ போய் என்ன பண்ணலாம்னு யோசிமா, அதை விட்டுட்டு என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளோ புன்னகையோடு மலரை பார்த்து கொண்டிருந்தாள். எதுக்கு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? மீண்டும் அவளை இடையோடு அணைத்து கொண்டு அவள் தோளில் முகம் புதைத்தாள்.
நீங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் மலரு. வந்த புதுசுல நான் நெனச்சேன், இந்த மாதிரி ஒரு அக்கா எனக்கு இல்லையேன்னு. இப்போ நல்ல வேளை இல்லன்னு தோணுது. ஏன்? அக்காவா இருந்திருந்தா கல்யாணமானதும் 2 பேரும் பிரிஞ்சிருப்போம். இப்போ லைஃப் லாங் ஒண்ணாவே இருக்கலாம் இல்ல? புன்னகைத்தாள் மலர். எனக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்போ நீங்க தான் எனக்கு தோள் கொடுக்குறீங்க. இதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எப்பவும் இதே போல மாறாம இரு. அது போதும். நிச்சயமா எப்பவுமே உங்க நிழல் மாதிரி கூடவே இருப்பேன். அடடா! போதும் டீச்சர் அம்மா. உங்க பேச்சு திறமைய என்கிட்ட காட்டுனது போதும். போங்க, போய் காட்ட வேண்டிய இடத்துல காட்டுங்க. சிரித்துக்கொண்டே சென்றாள் தளிர். அவள் அறியவில்லை, தான் தனியாக நிற்கையில் தோள் கொடுத்த மலர் தனியாக நிற்கப் போகும் அந்த நாளில் தானும் அவளை கவனிக்காமல் தவிக்க விட்டு விடுவோம் என்று, அவள் அன்பை தொலைத்துவிட்டு கதறப்போகிறோம் என்று. அன்று காலையில் செந்தில் கண் விழித்தபோது எப்போதும் போல் தளிர் தலை சீவிக் கொண்டிருந்தாள். படுக்கையை விட்டு எழாமல் கவிழ்ந்து படுத்தவன் அரைக்கண்ணால் அவளை பார்த்து கொண்டிருந்தான். கண்ணாடியின் வழியே அதனை கண்டுகொண்டாள் தளிர். அவனின் அந்த சிறு பார்வைக்கே அவள் உடல் சிலிர்த்தது. சமாளித்து கொண்டு தன் பின்னலை எடுத்து வேண்டுமென்றே முன்னும் பின்னும் மாற்றி மாற்றி போட்டாள். அதை பார்த்து கொண்டிருந்தவன் மனமும் அந்த பின்னலைப் போலவே முன்னும் பின்னும் அசைந்து அவனை படுத்தி எடுத்தது. சட்டென்று அவள் திரும்ப அவசரமாக தன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவன் அருகே சென்றாள். அவனை தாண்டி எட்டி அந்த பக்கம் அவள் தலையணையில் மேல் இருந்த செல்போனை எடுக்க முயன்றாள். அவள் அதை செய்தபோது அவள் மூச்சுக்காற்றும் முன்னே வந்து விழுந்து அவள் பின்னலும் அவனை உரச அதில் மூர்ச்சையாகி போனான் அவன். அப்படியே அவளை இழுத்து தென்மேல் சாய்த்து இறுக்கிக் கொள்ள பரபரத்த கைகளை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டான். அவள் முயற்சி சிறிது நேரம் நீடிக்க அதற்கு மேல் தாங்க முடியாது என்பது போல் அவசரமாக கண்களை திறந்தான். அவன் கண்களை திறந்ததும் அவள் பயப்படுவாள் என்று அவன் எண்ணி இருக்க, அவளோ அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் செல்போனை எடுக்க முயற்சித்தாள். என்ன பண்ற? குரலில் கோபத்தை சேர்த்து கேட்டான். என் செல்போனை எடுக்கிறேன். அதுக்கு இப்படித்தான் எடுக்கணுமா? அந்த பக்கம் போய் எடுக்க முடியாதா? அப்படி சுத்திக்கிட்டு போய் எடுக்கணுமேனு இப்படியே எடுத்தேன். அதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க என்றபடியே செல்போனை எடுத்துக்கொண்டாள். இதோ எடுத்துட்டேன். அதுக்குள்ள எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? உதட்டை சுழித்து கேட்டாள். வேண்டாம், இதற்கு மேல் இங்கே இருந்தால் அவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டு அவசரமாக படுக்கையிலிருந்து எழுந்தான். அவன் எழுந்த வேகத்தில் அவள் மேல் இடித்து கொண்டான். அதில் அவள் தடுமாறி விழப்போக பட்டென்று அவள் கையை பிடித்து கொண்டான். அதான் பின்னாடி அவ்வளோ இடம் இருக்குல்ல, இங்கே இப்படி ஒட்டி தான் நிற்கணுமா? கோபமாக கேட்டாலும் தன்னை அறியாமல் அவள் கையை விடாமல் பிடித்திருந்தான். பின்னாடி நகர்ந்து நின்று இருந்தா உங்க கை என் கையை பிடிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்குமா? 2 புருவங்களை மாற்றி மாற்றி ஏற்றி இறக்கி புன்னகையோடு அவள் கேட்க, அப்போதுதான் தன் நிலை அடைந்து அவள் கையை பட்டென்று விட்டான். அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் பச்சக்கென்று அவன் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்துவிட்டு அங்கிருந்து ஓடியே விட்டாள். திகைத்து போய் அப்படியே அமர்ந்து விட்டான் செந்தில். அவன் கை அன்னிச்சையாக அவள் முத்தம் தந்த கன்னத்தை வருடியது. அவள் உடல் சிலிர்த்து அடங்கியது. கண்கள் மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு தன்னை சமன் செய்து கொண்டான். அதன் பிறகு அந்த நாள் முழுவதும் அவன் கண்ணில் அவள் படவே இல்லை. இரவு எப்படியும் இங்கேதானே வந்தாக வேண்டும் என்று எண்ணி அவளுக்காக காத்திருந்தான். அவளோ வரவே இல்லை. இவ்வளவு நேரம் என்ன செய்கிறாள் என்று யோசித்தவனுக்கு ஏதோ புரிய அவசரமாக எழுந்து டியூப்லைட்டை அணைத்துவிட்டு நைட் லேம்பை ஒளிரவிட்டான். அவன் எதிர்பார்த்தது போல் சிறிது நேரத்தில் ஓசைப்படாமல் பூனையைப் போல் அறைக்குள் நுழைந்தாள் தளிர். கதவை தாழிட்டு விட்டு திரும்ப அவள் எதிரில் நின்றான் செந்தில். அதில் திகைத்து அவசரமாக வெளியேற பார்க்க அவள் பின்னலை பிடித்து இழுத்து சுவட்டோடு நிறுத்தி இரு பக்கமும் கை வைத்து அணை கட்டி நின்றான். அவன் நெருக்கத்தில் அவளுக்கு மூச்சு முட்டியது. அவன் பார்வையை தாங்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள். காலையில என்ன பண்ண நீ என்றான் ஆழ்ந்த குரலில். அவளோ நிமிரவே இல்லை. உன்னைத்தான், நிமிர்ந்து என்ன பாரு. இப்போது அதட்டினான். அவள் மெதுவாக நிமிர்ந்தாள். நான் கேட்டதுக்கு பதில். அது அது வந்து என்று தடுமாறியவள் அவன் எதிர்பார்க்காத நொடியில் மீண்டும் அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்து, இப்படித்தான் முத்தம் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு அவன் சுதாரிக்கும் முன் அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டு விட்டு வேகமாக தன்னிடத்திற்கு சென்று படுத்து தலை முதல் கால் வரை போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள். அவள் செய்ததை ரசனையோடு பார்த்து கொண்டே புன்னகைத்தான் செந்தில். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.